மொட்டையும் கூடுக்கிச்சான், முருங்கு மரத்துல ஏறிக்கிச்சான், அங்க இருந்து குச்சிச்சான், காலை கைய ஒச்சிக்கிச்சான். இது எத்தனை பேர் வந்து சின்ன வயசுல பாட்டு பாடிருக்கீங்கன்றது எனக்கு தெரியல. பட் ஆனா பாத்தீங்கன்னா நான் வந்து பாட்டு பாடியிருக்கேன். தமிழ் கிளாஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ் மிஸ் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, அவங்க வந்து சொல்லி கொடுத்து பாட வைப்பாங்க. அதாவது பாருங்க, என்னன்னா இப்ப யாராவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி ஆகும். ரெண்டு மொட்டையும் பாரு முருங்கு மரத்துல ஏறி அங்கேருந்து குச்சிச்சு, காலை கையை ஒச்சிக்கிச்சு, சொல் பேச்சு கேட்காம அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி தான் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, 2 மொட்டையும், ஒரு மொட்டை யாரு பிஜேபி, இன்னொரு மொட்டை யாரு டிவிகே. இந்த 2 முட்டையும் வந்து பக்கா பிளான் பண்றாங்க, யாருக்குமே தெரியாம. நான் கூட சேர்ந்து யார்கிட்ட சொல்லாத, நம்ம வந்து மறைமுகமா பேசிக்கலாம் சரியா, இல்லைன்னா அவன் பார்த்தான்னு வச்சுக்கோ அவ்வளவுதான், தப்பாயிடும். ஸோ இந்த மாதிரியான ஒரு பிளான் அப் பண்ணி என்ன பண்றானுங்க, டிவிகேல பிரச்சாரம் பண்றானுங்க. பிரச்சாரம் பண்ணும் போதே ஒரு சம்பவம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, போயிட்டு இந்த பேம்ப்ளெட் எல்லாம் கொடுத்து இந்த மாதிரி டிவிகேக்கு ஓட்டு போடுங்க, பிஜேபிக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிறா போல. அங்க இருந்து பாத்தீங்கன்னா அவனை போட்டு அடிச்சு துவைச்சிருக்காங்க. யாரு அடிச்சு துவைச்சிருப்பாங்கன்னு நினைச்சிருக்கீங்க? பிஜேபி இல்ல, டிவிகே தான். இப்படி பிஜேபியை பத்தி தப்பா விமர்சனம் பண்ணதுக்கு யார் அடிக்கிறா? டிவிகேக்காரன் டிவிகேல போட்டு பிறந்திருக்கான். சத்தியமா இங்க பாருங்க, இந்த ஆடியோ நீங்க கேளுங்க. என்னாச்சு, ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்க பசங்க. பிரச்சனை இல்லாம பேசி சொல்றானுங்க. என்னாச்சு, என்ன நடந்துச்சு, ஏதோ சொல்லு. இல்லைண்ணா, நான் நம்ம ஏரியால வந்து நோட்டீஸ் கொடுத்தேண்ணா. சரி, பிஜேபிக்கு ஓட்டு போடுற நேரம் எங்களுக்கு டிவிகேக்கு போடுங்க அப்படின்னு கொடுத்தேன். அதுக்கே நம்ம ஆளுங்களே அடிக்க வராங்கண்ணா, திட்டுறாங்கண்ணா. சரிதானே, பிஜேபிக்கு நமக்கு இப்ப பிஜேபி பத்தி நம்ம பேசுறது என்ன இருக்குது? இப்போ நமக்கு முழுக்க திமுக தான் இப்ப நம்ம டார்கெட். அண்ணா அடிக்கணும் அண்ணா. ஓகேண்ணா, நாங்க திமுக எதுக்கு பேசுன்னு தானே இருக்கோம். பேசிட்டு நோட்டீஸ் எல்லாம் கொடுத்தோம்னா, நம்ம திருவண்ணாமலையில வந்து ஏடிஎம்கேட நிக்கல, பிஜேபி தானே நிக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு ஓட்டு போற நேரம் எங்களுக்கு போடுங்க, நாங்க புதுசா வந்தா நல்லா தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நோட்டீஸ் அடிச்சு பிஜேபி என்னென்ன தப்பு பண்ணாங்கன்ற மாதிரி கொடுத்தோம்னா, அதுக்கு என்னையே அடிக்க வர்றாங்கண்ணா நம்ம கட்சியில இருந்து. கேட்டீங்களா? இதுதான் எல்லா இடத்துலயும் நடக்குது. எந்த பிரச்சாரமும் பிஜேபி எதிர்த்து இல்ல, ஒன்லி திமுக திமுக திமுக. இதுதான் உண்மை. இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறப்பு இந்த மொட்டைக்கு, இது ஒரிஜினல் மொட்டை தான், உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் சொல்ல விரும்பல. ஒரிஜினல் மொட்டை தான். அந்த மொட்டையை புடுங்கி சவுட்டி அடிக்க போறாங்க தமிழ்நாடு மக்கள். எனக்கு கான்பிடண்டா இருக்குது. இதுதான் உண்மை. இந்த கூட்டம் பார்த்து அந்த கூட்டம் வருது கீட்டம் வருது அதெல்லாம் கிடையாது. எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு, எங்கேருந்து வருது கூட்டம், இவங்கெல்லாம் யாரு அப்படின்றத பக்காவா நேற்று டீட்டெயிலா போலீஸ் எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் இவங்க பாட்சா பலிக்காதுன்றத தெளிவா தெரிஞ்சு போச்சுங்க. இவனுங்க நேற்றே உங்களுக்கு தெரியும், நேற்று நீங்க எத்தனை பேர் வந்து ரோட் ஷோ பார்த்துருப்பீங்கன்னு தெரியும். ஏன்னா ரோட் ஷோ இருக்கு பாத்தீங்களா, அது ரோட் ஷோ வந்து கிடையாது. அதுக்கு பர்மிஷன் விஜய் வாங்கவே இல்லை. விஜய் எதுக்கு பர்மிஷன் வாங்குறான்னு பாத்தீங்கன்னா, டி நகர்ல பிரச்சாரம் பண்றதுக்கும் எழும்பூர்ல பிரச்சாரம் பண்றதுக்கும் தான் வாங்கினாப்புல பர்மிஷன். ஆனா இவர் என்ன பண்றாரு, பிரச்சாரம் பண்ணாம வேற ரோட் ஷோ. இப்படி மட்டும் கையை காமிச்சிட்டு போறாப்புல. நான் கேக்குறேன், எப்பா பிரச்சாரம்னா என்ன? மைக் எடுத்து ஓட்டு கேட்கணும் மக்கள் கிட்ட, அதானே? அப்போ நீ ஏன் ஓட்டு கேட்காத ரீசன் என்ன? ஏன்னா அந்த ஊர் மக்கள் கிடையாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த ஏரியா ஆட்கள் கிடையாது. அங்க இருக்கிற பாத்தீங்கன்னா அந்த சிட்டியில இருக்கிற அனைத்து மாவட்ட செயலரும் வந்து கூடி நின்றுட்டானுங்க. நின்று என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஏரியால ஆள் சொல்லி, அப்பா விஜய் கூட போட்டோ எடுக்கணும், மக்களை வர சொல்லிட்டு, நம்ம ஆளுங்கெல்லாம் வர சொல்லுன்னு சொல்லிட்டு சிட்டியில இருக்கிற எல்லா ஆட்களையும் கூட்டு எங்க நிறுத்திருக்கானுங்க, டி நகர்லயும் எழும்பூர்லயும். அந்த ஸ்பாட்ல அந்த விஜய் வந்து பேசுவாருன்னு சொல்லிட்டு கூறப்பட்ட ஸ்பாட் இருக்கு பாத்தீங்களா, அங்க வந்து மொத்தமா நிக்க வச்சுட்டானுங்க. இப்ப என்ன பண்ணிருக்காங்க, தேர்தல் அதிகாரி விஜய் மேல தூக்கி 2 வழக்க போடுறான்னு சொல்லிட்டு 2 வழக்க போட்டாச்சு. அது என்ன வழக்கு போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அதாவது பொதுமக்களுக்கு இடையூறு பிளஸ் பாத்தீங்கன்னா அங்க ஆபத்தை விளைவிக்குதல். சோ இந்த மாதிரி வந்து வழக்குகள் வந்து போட்டிருக்காங்க. 2 வழக்குகள் வந்து பதிவு பண்ணிருக்கிறாங்க விஜய் மேல. சோ நான் கேக்குறேன், பிரச்சாரம்னா ஓட்டு கேட்கறதுப்பா. நீ பாட்டு நீ மூஞ்ச காட்டு ரோட் ஷோ பண்றது கிடையாது, ஷோ காட்டுறதுக்கு வர ரோட்ல. எனக்கு புரியலையே. அதை விட பாருங்க, உண்மைன்னு சொல்றேன் கேளுங்க. இப்போ இந்த வீடியோல பாத்துட்டு இருக்கீங்களே, இந்த வீடியோல பாக்குற ஆள் பாத்தீங்கன்னா டிவிக்கு தொண்டர் கிடையாது, டிவிக்கோட வேட்பாளர். பாத்தீங்களா எவ்வளவு ஒரு மரியாதை வந்து கொடுக்குறாங்க யாருக்கு? இவருக்கு வேட்பாளருக்கு.
சோழிங்கநல்லூர் தொகுதி எம்எல்ஏ வேட்பாளர் ஈசிஆர் சரவணன். இவர் வராராம், அந்த வேல்காம்பு கொடுக்குறாப்பல்லையா, அதை வாங்கி வச்சுக்கிறாப்புல. நான் கேட்கிறேன், ஒரு பிரச்சாரம் பண்ண அவர் தூக்கி வச்சு பிரச்சாரம் பண்றதுக்கு என்ன? இதோ ஜெயலலிதா இருந்தா கூட அவங்க வண்டியில ஏத்தாது, பக்கத்துல இன்னொரு வண்டியில நிக்க வச்சு பிரச்சாரம் பண்ண ஓட்டு கேட்க அவங்களுக்காக. பட் ஆனா இங்க இவர் ஓட்டே கேட்கலங்க. ஏங்க புஷி ஆனந்துக்கே ஓட்டு கேட்கலங்க, ராஜ்மோகனுக்கு ஓட்டு கேட்கலங்க. எப்படி இவங்கெல்லாம் வந்து நீங்களாம் சுயமரியாதைன்னு ஒண்ணு இருக்குறா தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? தமிழ்நாட்டுக்கு வந்து அது தமிழ்நாட்டுல இருக்க எல்லாருக்குமே இருக்கும் கொஞ்சமாச்சு. ஆனா உங்களுக்கு எல்லாம் கிடையவே கிடையாதா? மதிக்காம கார்ல உட்காந்துன்னு அவர் பாட்டுன்னு போறாரு, நீங்க பாட்டு எடுத்து வேலை கொடுக்குறீங்க, அப்படியே காமிச்சிட்டு போய் இது போதுமா? இது காமிச்சா வந்து இவங்க ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருவீங்களா நீங்க? ஏன்னா இதுக்கு 4 பேர்ட்ட வாங்கி முடக்கு குடிங்கடா போயிட்டு. ஏன்னா தற்கூரி டாய்லிஸுங்களா? ஏடா அசிங்கமா இல்லடா. டே சோத்துல கொஞ்சமாச்சும் உப்பு போட்டு சாப்பிடுங்கடா. இல்ல ரோஷம் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ரோஷம் போயிடுச்சுங்க டோட்டலாவே, எனக்கு ஊசி போட்டு ரோஷத்தை எடுத்துங்கன்னு சொல்லிட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா கேவலமா இருக்குடா. டே நம்மளாம் வடநாட்டை பத்தி கேவலமா பேச படிக்காத தற்கூரிங்க அவனுங்க, ஒரு இதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு கேவலம் பேசியிருந்தோம். ஆனா இப்ப பாருங்க, நான் உட்காந்து இப்ப யாரை திட்டின்னு இருக்கேன்? தமிழ்நாட்டுல உள்ள இளைஞர்கள் திட்டின்னு இருக்கேன். ஆனா எப்பாற்பட்ட முட்டாக்குவா இருக்கீங்க நீங்க, டே ஏன்டா அப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேவலம் பேசுறேங்க. அந்த மாதிரி சூழ்நிலை யாரு கொண்டு வந்து விட்டுது? விஜய். இதெல்லாம் எங்க போயிட்டு முடிய போகுதுன்னு தெரியலங்க. ஆனா இவ்வளவு கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு, அப்புறம் நான் கேட்கிறேங்க, நேத்து 5:35 பிரச்சாரத்தை பாதையில் எடுத்துட்டு ஓட்டாப்புல. 6 மணிக்கு முன்னாடி ஆட்டோ ஓடாதுன்றது உண்மைதாங்க. இப்ப பாருங்க, நீங்க எடுத்து பாருங்க, எல்லா இதுவும் எடுத்து பாருங்க, 6 மணிக்கு மேல ஆள் இருக்க மாட்டாப்புல. அப்ஸ்கான்றது ஏன் 6 மணிக்கு மேல எப்படி ஒதுருமா கையு நட்டுக்குமா? அப்படியே அந்த கிளாஸ் அப்படியே பிடிச்சி வாயில ஊத்திக்கணுமா? கருணை கொடுறங்க, கருணை கொடூரமாகுது பாருங்க. 6 மணிக்கு முன்னாடி வந்து இந்த ராஜ்மோகன் பாவம், நான் தலைவன் நம்மளுக்காக பேசுவாரு, ராஜ்மோகனுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுனே இருக்குது இது பீஸு. அவர் தப்புன்னு எகிரி குச்சி இன்னொரு வண்டியில ஏறி எஸ்கேப் ஆயிட்டாப்புல. 5:35 ஆன ஒன்னியம். இதுதான் விஜய், இதுதான் இங்க வேட்பாளர். பாருங்க எந்த அளவுக்கு ஒரு சுயமரியாதை இல்லாத ஒரு முட்டா கூட்டம், ஒரு ஒண்ணுத்துக்கும் பிரோஜனம் இல்லாதவனை ஒரு தலைவனாக்கி அவனை சிஎம் ஆக்கி அழகு பாக்குறீங்க. எப்படி தமிழ்நாட்டை தூக்கி கொடுத்துறீங்க அவர்கிட்ட. அவர் பெரிய போராட்டம், தமிழ்நாட்டுக்காக மிகப்பெரிய போராட்டம் நடத்தினவர். அவருக்காக வந்து தமிழ்நாட்டையே தூக்கி கொடுத்துருவீங்க. ஏண்டா ஒரு டான்ஸ் ஆடி ஒரு நடிச்சு ஒரு பாட்டு பண்ணா அவன் தலைவனடா? ஆடா போங்கடா, அவங்ககிட்ட பேசி ஒன்னுத்துக்கும் பிரோஜனம் கிடையாது. நீங்க இப்படிதான் சுத்திட்டு இருக்க போறீங்க. கண்டிப்பா நான் சொல்றேன், இன்னும் 10 நாள்ல உங்க கட்சியே திவாலாக போகுது. அது டோட்டல் க்ளோஸ், கன்ஃபார்ம். வருங்கால பிரிட்டிஷ் இளவரசர் ஜோசப் விஜய் வாழ்க! வருங்கால பிரிட்டிஷ் இளவரசர் ஜோசப் விஜய் வாழ்க! கத்துங்க நீங்களும். பாருங்க ஏன் இப்படி நான் பிரிட்டிஷ் இளவரசர் சொல்றேன்னா, அடுத்த கட்டத்தை ஏன் சொல்றேன்னா, நேத்து வந்து பிரச்சாரம் இருந்துச்சுல, அதுல வந்து பிரிட்டிஷ் கொடியை காட்டுறானுங்க. பாருங்க கொடியை காட்டுறாங்க பாருங்க. கொடி பாத்தீங்களா? பிரிட்டிஷ் இளவரசர். அவர் காட்டினவர் பிரிட்டிஷ் சார்ந்தவர், பிரிட்டிஷ்ல இருந்து வந்துக்கிறா போல. எதுக்கு? இந்த பிரச்சாரம் பண்றதுக்கு. இதெல்லாம் நம்ம காதுல என்ன புரியல எனக்கு. அவனை பார்த்தா பிரிட்டிஷ்ல இருந்த மாதிரி வரல, கொடியை காட்டினவன் அவர் வந்து பிரிட்டிஷ் கொடியை காட்டுறா போலியா. ஏய் பாத்தீங்களா, அவர் தான் பிரிட்டிஷ் இளவரசர். இவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்காரு பாருங்க, அழகா. இப்போ இவனுங்களை என்னன்னு சொல்றது நீங்க சொல்லுங்க. இவங்களை நம்ம என்னன்னு சொல்றது? தற்கூரி தானே சொல்லணும். தற்கூரி தானே சொல்லணும். ஆமா தற்கூரி தாங்க. இவ்வளவு ஒரு கேவலமான ஜென்மத்துக்குள்ள தான் வாழ்ந்துட்டு இருக்கும். ஒரு அறிவு மாதிரி இல்ல. இதை வச்சு ஒரு ட்ரெண்ட் பண்றதுக்கு அது என்ன பண்றேன்னா, ட்ரெண்ட் பண்ணணும், ஏதாச்சும் நம்ம ரீல்ஸ்ல போட்டு ஒரு ட்ரெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட திட்டமிட்டு இந்த கொடி காமிச்சிருக்காங்க. நாளைக்கு பாருங்க அமெரிக்கா கொடி காட்டுவானுங்க, நாளைக்கு போல நாளைக்கு சைனா, அப்புறம் ஜப்பான், அப்புறம் ஒரு கண்ட்ரி ஆப்பிரிக்காவோட காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எல்லா கண்ட்ரியும் வந்து கொடி ரெடி பண்ணிட்டானுங்க. ஒரு இடத்துல ஒண்ணு காட்ட போறாங்க. இப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, வேர்ல்டுக்கே தலைவன்டா, வேர்ல்டுக்கே தலைவன்டா எங்க ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த கூட்டம் இருக்குது. இவங்க பாருங்க, இதுதான். அதாவது ஜூல இருக்கிற மிருகம் கூட, காட்டுல இருக்கிற மிருகம் கூட வந்து கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கும். இதுங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவை பாத்துருங்க.
இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு அந்த என்ன தோணுதுன்றது மட்டும் சொல்லுங்க. எங்கம்மா இங்க பூதுன்னு பாத்தீங்களா? எனக்கு எப்படி தெரியுமா தோணுது? இன்பமா இருக்குதையா, சந்தோஷமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ஹாப்பி, ஐ எம் ஹாப்பி, ஐ எம் ஹாப்பி. சந்தோஷமா இருக்கு. அந்த கதிர்து அந்த கத்துறாங்க பாரு அந்த அம்மா, செயினை காணவனு அடுத்துன்னு போயிட்டாங்க. அதை பார்க்கும் போது சந்தோஷமா இருக்கு. ஐ எம் ஹாப்பி, ஹாப்பி. 2வது வாட்டி செயின் அடுத்துன்னு போயிட்டுக்கிறானுங்க டிவிகே கூட்டத்துல. சந்தோஷமா தான் இருக்கணும். இல்லை, எதுக்கு அழுகுற? விஜய்க்காக எல்லாத்தையும் விட்டு தானே வந்த. விஜய் பார்க்கணும், விஜய் பார்த்தா போதும் தானே வந்த. போ, செயின் டேஷ் தூக்கி போட்டு போ. செயின் எதுக்கு உனக்கு? எனக்கு தெரிஞ்சு தாலி செயின் வேறையா. எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மா கூட்டி கழிச்சு பார்த்தா கண்டிப்பா ஒரு 3 சவரத்துக்கு மேலதான் இருக்கும். இப்ப இருக்கிற விலைக்கு எவ்வளவுன்றது உங்களுக்கு தெரியும். தங்கம் விற்கிற விலைக்கு அதெல்லாம் அசால்ட்டா போமா. எதுக்கு புருஷன்? எதுக்கு உனக்கு? எதுக்கு தாலிலாம்? எதுக்கு? விஜயை பார்த்துட்டு அவ்வளவுதான். ஹாப்பியா இரு, சந்தோஷமா இரு. நைட்டு ஃபுல்லா விஜயே நினைச்சுட்டு ஜாலியா இரு. விஜய் படத்தை போட்டு நான் விஜயை பார்த்துட்டேன் அப்படின்னு சந்தோஷமா துள்ளி குதிங்க. போங்க, செத்து போங்க, செயின் அறுத்து போடுங்க. எதுக்கு இப்போ நீ கத்தின்னு இருக்கிய தனியா? அங்க இருக்கிற டிவிக்கு திருட்டு பசங்க எவனாச்சும் உங்ககிட்ட அம்மா இன்னும் யாரு அறுத்துன்னு போன, வாங்க நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், வாங்க நான் அவங்க கூட நிக்கணும்னு சொல்லிட்டு எவனா ஒரு பையன் இருந்தானே, ஒருத்த கூட மதிக்கல. போலீஸ்காரன் தான் நின்னுக்கிறான் பக்கத்துல. எவனா ஒருத்தன் இந்த அம்மா கத்தி நிக்குது அங்கிருந்து, ஒருத்தன் எட்டி பார்த்தானா எல்லாம் ஓட்டான். எவனும் வரமாட்டான். இவனுதான் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பவர்கள். இப்ப இந்த அம்மா நினைச்சுட்டு இருக்கோம், விஜய் நியூஸ் பார்த்துட்டு கண்டிப்பா நம்ம செயினுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவாரு. அது இருக்கு பாரு, அது கூட அவரு கிடையாது. அது புடிங்கி கொடுக்கறது கூட. அதனால அம்மா செயினை தொலைச்சாமா, விஜய் பார்த்துட்டியா, செயினை மறந்துரு, அவ்வளவு முடிஞ்சு, சோழி முடிஞ்சு. எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பீங்க, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லைம்மா. விஜயை பார்க்கணும். விஜயை பார்க்கறதுக்கு பார்த்துட்டு அவர் அப்படியே ஒரு மூஞ்ச பார்த்தா போதும், அப்படியே நான் வாழ்நாள்ல வாழ்ந்த சாதனை படுத்த மாதிரி அப்படின்னு ஒரு எண்ணங்கள் அங்க நிறைய பேருக்கு. நிறைய பார்த்தேன், நிறைய இந்த சின்ன சின்ன பொண்ணுங்கெல்லாம் பார்த்தேன். அப்ப கூட விஜயை பார்த்தோன்னு அப்படியே அழுகுறாங்களாம். இது செட்டிங் போட்டு கூட்டணும், அந்த கூட்டம்ன்றது தெளிவா தெரியுதுங்க. அது விஜயை பார்த்தோன்னு ஏன் அழுகுற? விஜயை பார்த்தவொடனே எதுக்கு அழ வேண்டிய அவசியம் என்ன? யாருன்னா கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த பெண்களை சொல்லுங்க, எதுக்கு அழுவீங்க விஜயை பார்த்தவொடனே? எப்படி அவரை பார்த்தவொடனே அந்த ஏக்கம் அந்த அதெல்லாம் வெளியே வருதா தண்ணியா? என்னமோ அவர் உன் கையை பிடிச்சி வாமா அண்ணன் இருக்கமா, அண்ணன் கூட இருந்து காப்பாத்துறமா, எல்லா விதம் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாரா? ஒரு பிரச்சாரத்துல ஒரு வேட்பாளருக்கு பேரை சொல்லி இவருக்கு ஓட்டு போடுங்க சொல்ல துப்பில்ல. இவெல்லாம் சுயநலவாதினா அது விஜய் மட்டும்தான். வேற யாருமே இந்த மாதிரி ஒரு சுயநலவாதி யாருமே. அதாவது எதுக்கு சுயநலவாதியா இருக்காரு? உங்களை மாதிரி முட்டாள் கூட்டத்தை வச்சு கரெக்டா பிளான் பண்ணி பண்றா போல, ட்ரிகர் பண்ணி விடுறாங்க. அப்படியே ட்ரிகர் பண்ணி விடுறா போல. இப்ப எந்த விஷயம்னா இப்போ எதாச்சும் ஒரு பிரச்சனை ஒரு வந்துச்சு வச்சுக்கேன், என்ன பண்றான்னா அப்படியே உங்க மேல திருப்பி விட்டுறா போல. அதுதான் விஜயோட வேலையாவே வச்சிருக்க. இதுதான் உண்மை. உண்மை இல்லைங்க. அவரை என்ன கேட்டாங்க? அவர் என்ன சொன்னாங்க? எதுக்காக உங்க ஒய்ஃபை இந்த மாதிரி விட்டு வரீங்க? அந்த ஒரு பிரச்சனை போயிருந்துச்சுல்ல, அவன் ஒய்ஃபை டைவர்ஸ் கொடுத்தாங்க, அந்த பிரச்சனையாச்சு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு ஒரு சொன்ன பதில் என்ன? அங்க மைக்கு பிடிச்சி என்ன பேசினாரு? என்ன கூட இருக்கவங்களை வச்சு அவதூறு பரப்புறானுங்க. எப்படி
கூட இருக்கிறவங்களை வச்சு அவதூறு பரப்புறாங்கன்னு சொல்லிட்டு யாருக்கிட்ட திசை திருப்பி விடுறாப்புல? அவங்க ரசிகர்கிட்டயும் தொண்டர்கிட்டயும். பாருங்க எந்த அளவுக்கு எல்லாம் சேஞ்ச் பண்றான். அவங்க பர்சனல் பிரச்சனைய நடந்துட்டு இருக்கு, அவங்க பொண்டாட்டி போயிட்டு கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்றாங்க, அந்த பிரச்சனை எந்த பக்கம் திருப்பி விடுறாரு பாருங்க உங்ககிட்ட. அதாவது பாருங்க அவங்க விஜய் ரசிகரோ டிவிக்கு ஆட்கள் கிட்டோ அப்படியே திருப்பி விட்டுறாங்க. அதுதான் விஜயோட மனநிலை. எல்லாத்தையுமே உங்க மேல போட்டு ஆளு எஸ்கேப் ஆயிடுவார். நீங்க எழுதி வச்சுக்கோங்க, விஜய் கன்ஃபார்மா இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இங்க இருக்க மாட்டா போல, ஆளு அப்ஸ்காண்ட் ஆயிட்டு 3 மாசம் அப்ஸ்காண்ட் ஆயிட்டு திருப்பி வந்து படம் நடிக்கிறது 100% உறுதி. திருச்சியில பாத்தீங்கன்னா, திருச்சி கிழக்குல இவங்க பண்ற அநியாயங்கள்லாம் வந்து ரொம்ப உச்சகட்டத்துக்கு போதுங்க. என்ன பண்றாங்கன்னா, வீடு வீடா போயிட்டு விசில் ஊதுறாங்க. அதாவது விசில் ஊதி டார்ச்சர் பண்றானுங்க. அவங்க வீட்டை விட்டு வெளியே வர்ற வரைக்கும் விசில் ஊதிக்கினே இருக்கானுங்களாம். அவ்வளோ டார்ச்சர் பண்றாங்க. அதாவது மக்கள் கிட்ட பார்த்தோன்னா ஒரு கனிவா போயிட்டு ஓட்டு போடுங்க, ஒரு மாற்றம் கொண்டு வரணும், விஜய் என்ன வந்து செய்வாரு, இந்த மாதிரி வந்து பேசினா கூட ஓகேங்க. அங்க போயிட்டு விசில ஊதி அது வீட்டை விட்டு வெளியே வரல வச்சுங்களேன், ஒரு கும்பல் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா விசில் ஊதிக்கினே இருக்கானுங்களாம். நேற்று இதே மாதிரி என்ன பண்ணிருக்காங்கன்னா, போயிட்டு விசிலே ஊதிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா அங்க பெரியவர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போயிட்டு விசில் ஊதிருக்கானுங்க. அவர் சொல்றாரு, தம்பி விசில் ஊதி போப்பா போப்பான்னு ஒண்ணு விசில் ஊதி டார்ச்சர் கொடுத்துக்கிறாரு. நைட்டு போய் டார்ச்சர் கொடுத்துக்கிறாங்க. அவர் டென்ஷனா இருக்காரு. இங்க இருக்கிறவங்கலாம் எப்படி விசில் ஊதி அவர் வீட்டுல டார்ச்சர் கொடுத்துடலாம அவனை அடிக்கிறதுக்கு போறானுங்க. யாரு? இந்த டிவிக்கு திருட்டு நாய்ங்க. இந்த கும்பலே அவர்கிட்ட போய் சண்டை செய்ய போறானுங்க. ஒரு வயசானவர் கிட்ட அவர் என்ன பண்ணு, அவரை வந்து குச்சத்து ஓடுறா எதுக்கு வரீங்கன்னு சொல்லி தொடுத்து விடுறாரு. பாருங்க இந்த வீடியோ பாருங்க. பாருங்க, ஏதாவது அரசியலே கேவலமான சாக்கடை அரசியல் தான் வந்து டிவிக்கு பண்ணிட்டு இருக்கு. இது உண்மை. இது அடிச்சு வரட்டுங்க. நான் சொல்றது கேளுங்க, டிவிக்கே வெளியே உள்ள வராதீங்க, வீட்டுக்கு ஓட்டு கேட்க வராதுன்னு சொல்லிட்டு போர்டு எழுதி போட்டுருங்கன்ற இந்த 4 நாள். இல்லைன்னா ரொம்ப டார்ச்சர் பண்ணுவானுங்க. நான் சொல்றேன் கேளுங்க, ஒரு அடுத்த கட்டம் போயிட்டானுங்க. ஓட்டு போடலன்னா ஓட்டு போடாம விட்டு வச்சுங்களேன், அவங்க வேற மாதிரி மாறுவானுங்க. நீங்க தயவுசெய்து நீங்க எழுதிட்டு போயிடுங்க, டிவிக்கே யாரும் உள்ள வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு போயிடுங்கன்ற நான். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மோசமானவனுங்க, டார்ச்சர் கொடுப்பானுங்க. நீங்க வெளியே வந்து நான் வந்து டிவிக்கே ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்ற வரைக்கும் விட மாட்டானுங்க. விசில் வச்சு டார்ச்சர் மேல டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்கானுங்க பொதுமக்களுக்கு.